ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு கர்ம பலன்கள் காணாமல் போகுது. இப்போ நம்ம இந்த பிறவியில் கஷ்டப்படுறதுக்கு காரணமே கர்மந்தான். போன பிறவியில் நம்ம செஞ்ச பாவம், செய்த அதர்மங்கள், அதாவது போன பிறவியில் நல்லது செஞ்சோம்னா இந்த பிறவியில் நல்லது நிறைய அனுபவிப்போம். நல்ல குடும்பத்தில் பிறந்து சந்தோஷமாக வாழ்வோம். போன பிறவியில் நிறைய கஷ்டங்கள் பண்ணியிருந்தோம், பிறர் கஷ்டம் பண்ணணும், இன்னும் நிறைய பாவச்செயல்லாம் பண்ணியிருந்தோம்னா இந்த பிறவியில் கஷ்டப்படுவோம். இதுதான் உண்மை. கர்ம பலனை கலைக்கிறதுக்கு தான் இந்த பிறவியை நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிறப்பும் இருக்கும். சரியா? நல்ல நேரத்தில் பிறக்க மாட்டோம். நம்ம பிறக்கிற நேரம் சரியில்லாத நேரமாக இருக்கும். கிரக நிலைகள் சரியில்லாமல், சாதகம் இல்லாமல், பாதகம் அதிகமாக இருக்கும். ஒரு ஜீவன், ஒரு உயிர் பிறக்கும்போது கிரக நிலைகள் 100% நல்லா இருக்குன்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 140% தான் நல்லா இருக்குன்னா அந்த ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். இதை நான் நிறைய பார்த்துருக்குறேன். நடைமுறையில் ஃபிசிக்கலாக செக் பண்ணியிருக்கிறேன். சரியா நேர்களே? சில பேர் வாழ்நாள் முழுக்க சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாழுவாங்க, ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. ஆனால் ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு அடிமை வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. சொந்த வீடு கட்ட முடியாது, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியாது, நேரில் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, சுகத்தை அனுபவிக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க ஒரு ஏக்கத்துடன், ஒரு துக்கத்துடன் தான் வாழ்வாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எங்கள் குடும்பத்திலே இருக்குது, சொந்தக்காரங்க, ரிலேஷன் சர்க்கிளில் நிறையா பார்த்துருக்குறேன். சில பேர் பிறந்ததுலேருந்து நல்லா இருப்பாங்க. பிறந்தலேருந்து ஸ்கூலில் படிக்கும்போது சரி, கல்யாணம் ஆன பின்னாடி சரி, தொழில் கடைசி காலத்துலேயும் நல்லபடியாக இருந்து வாழ்ந்து மறைஞ்சிருவாங்க. அவங்களாம் நல்ல கர்ம பலன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ கர்மங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நேயர்களே. நீங்கள் மகர ராசியில் பிறந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கர்மத்தின் பலனை கழித்து தான் ஆகணும். ரைட்டு. கர்மத்தின் பலனை கழிக்கிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன். பலன்களை சொல்லிட்டு பரிகாரத்தை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். வீடியோவை அனைவரும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதக பாதங்களை மகர ராசிக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, உங்கள் ராசிநாதன் இப்போ வக்கர நிலையில் இருக்கிறாரு. 2ஆம் இடத்தை நோக்கி வராரு. ராகு பிடிக்கு வராரு. சரியா? ராகு பிடிக்கு சனி பகவான் வருகிறார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் 1-2 கூடியவன். அதனால் கொஞ்சம் நீங்கள் நெருக்கடியாக தான் இருப்பீங்க. எவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு தேங்கல் இருக்க தான் செய்யும். நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியாது. ஒரு தொய்வு இருக்கும், ஒரு தொங்கல் இருக்கும். மனம் லயித்து போக முடியாது. ஒரு சின்ன ஒரு உராய்வோடு தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதனும் சரி, ராசிக்கு 2ஆம் இடம் சரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. 5-10 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது எப்படி சார் பார்க்கப்படுகிறது அப்படின்னாலுமே உங்களுக்கு சில பிரச்சனைகள், மனசுக்குள்ளே ஒரு தொங்கல் இருக்கலாம், ஒரு ஏக்கதாக்கம் இருக்கலாம். இருப்பினும் உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். மாத வருமானமும் இருக்கும், சைடு வருமானமும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தனகாரம் கூட சேர்ந்துருக்கிறாரு. 3-12 கூட சேர்ந்துருக்கிறாரு. மகர ராசியில் பூர்வீகத்தை விட்டு தூரதேசம், தூர அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வருமானம் வரும். சரியா? மறுபடியும் வருமானம் வரும், எக்ஸ்ட்ரா வருமானம் வரும். அது எப்படி வரும்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய வருமானம் வருது. சரியா நேரில்? திடீர்னு சில பேர் கவனிப்பாங்க, சில பேர் கவரில் போட்டு கொடுப்பாங்க, சில பேர் ஸ்வீட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே பணம் இன்றைக்கி பல வகையில் வருது. அதனால் பல வகையிலும் பணம் வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ராசிக்கு 6-9 கூடையவன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பரவாயில்ல, ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கிறார். புதனுடைய பார்வை நல்லா இருக்குது. இருப்பினும் 8ஆம் கூட சேர்ந்துட்டார். 8 கூடையவன் கூட 6-9 கூடையவன் சேர்ந்து இருக்கிறதுனால தூரம் வேலையில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இடமாற்றம் இருக்கும், பணி மாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரியா? அலைச்சல் இருந்தாலுமே அதில் சில ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருக்கும். எப்படி அலைஞ்சு திரிஞ்ச போனாலுமே உங்களுக்கு அதில் சில ஆதாயமும் இருக்கும், சில எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அனுபவங்களும் கிடைக்கும். புதன் அவர் அந்த அனுபவத்தை கொடுப்பார். சரியா? அனுபவத்தை நேரடியாக உங்களுக்கு கொடுப்பாரு. சூரியன் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார். 8 கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. ஏன்னா புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய பிரச்சனைலாம் வராது. எது சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிருவீங்க, நல்லது கிட்டத்தை தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் பேசிக்காக இருக்குது. செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பரவாயில்ல. 8ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். 4-11 கூடையவன். அம்மா விஷயத்திலும் சரி, மூத்த சகோதர விஷயத்திலும் சரி, சில பிரச்சனைகள் இருந்தது. பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, மனசங்கடம் எல்லாமே இருந்தது. தாய்வழி உறவு, தாய்மாமன் உறவுகளெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோக விவசாயம் பண்ணுறவங்க, நிலப்பலம் வச்சுக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டட கலைஞர்கள், அப்புறம் பூமி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் துறவு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். புதன் செவ்வாய் ஒரு நிலக்காரகன். ஸோ அவர் இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் கூட சேர்ந்து ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கல் இருந்தார். இப்போ அவர் 9ஆம் இடத்துக்கு குரு கேந்திரத்துக்கு வரதுனால அம்மா வழியிலும் சரி, அண்ணன் வழியிலும் சரி, இப்போ நான் சொன்ன
அந்த வியாபார தொழிலும் நல்ல விதமாக இருக்கும். சரியா? செவ்வாய் ஓரளவு 9ஆம் இடத்துல இருக்குது, பரவாயில்ல. திக்பலத்து பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, சொந்த வீட்டையும் பார்க்குறாரு. குடும்பத்தில் தம்பிகளால் பிரச்சனை இருக்கும், தம்பி தங்கச்சியால் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. சொந்த வீட்டையே பொறுத்து பலப்படுத்துறாரு. உங்கள் தம்பி உங்களை காட்டிலும் மேலே இருப்பான், உங்கள் தம்பி உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி. குறிப்பாக தம்பி, ஏன்னா 3ஆம் இடம் வந்து மேசம், ஆண் வீடு, ஆண் ராசி, செவ்வாய் ஆண் கிரகம் பார்க்குறாரு. தம்பி வந்து உங்களை காட்டிலே டாமினேட் பண்ணுவான். அதனால் தம்பி விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஓகே நேயர்களே, இப்படித்தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சரியா? சில பேருக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பழங்கள் நல்லா இருக்குது, பழங்கள் வந்து அருமையாக இருக்குது. சுக்கிரன் அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. சுக்கிரன் இப்போ 6ஆம் இடத்துல சேர்ந்து குருவை சுபத்துவப்படுத்துகிறாரு. இங்கே ஒரு பெரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல மிதுனத்தில் ஸ்தானபலம் பெற்று குருவை சுபத்துவப்படுத்துகிறாரு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒரு என்ன சொல்லுவாங்க, இரு துருவங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல வலுப்பெறுது. அதில் என்ன பண்ணுதுன்னா, குரு உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம், உங்கள் ராசியில் நீசமடைகிற கிரகம் 3 12 குடைவனை வந்து அவர் சுபத்துவப்படுத்துகிறாரு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது, ஆரம்ப கால வெற்றிகளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பத்தில் நல்லா சாதிப்பீங்க. ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பம் நல்லா இருந்துச்சுன்னா அனைத்தும் அமோகமாக இருக்கும். ஏன்னா இங்கே பிரச்சனையே ஆரம்பத்தில் தான் சிக்கல். ஸ்டார்டிங் ட்ரிபிள் அப்படிங்கிறாங்களே, முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். உங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3ஆம் இடம் வந்து 3 குடைவன் சுபத்துவம் மாறா, தான் வீட்டு கேந்திரமாக சுக்கரன் குடிச்ச சுபத்துவம் மாறதுனால நல்லா இருக்கும். சரியான நேரத்தில் வெற்றி கிடைக்கும். அதுவும் 12 கூடியவன் அயன சேன போகம் நல்லாயிருக்கும், கடன் முனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இருக்கும், படுக்கை சுகம் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க, கைக்கு மீறிய காசு இருக்கும், தான தர்மம்லாம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி கொடுப்பீங்க, ஏழைக்கேற்ற எல்லூருண்டை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை செய்வீங்க, விரலுக்கேற்ற விற்கம். அதுக்காக நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மற்றவங்களுக்கு தானம் பண்ணுவாங்கன்னு சொல்லலை. ஏதோ உங்கள் கூட பிறந்தவங்க முடியலைன்னா உங்களுக்கு 1000 500 கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு மற்றவங்க உதவி பண்ணலாம். கொடுக்கல் வாங்கல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. நீங்கள் தொழில் உத்தியோகம் பண்ணிட்டீங்கன்னா வேலைக்காரங்க நல்லபடியாக இருப்பாங்க, அவங்களால நல்லா உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். குட்டி சுக்கிரன் குட்டி கொடுப்பான். சரியா? சுக்கிரன் அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பு தான். 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் சிம்மத்தில் பகமை பெற்றாலுமே 2ஆம் இடத்தை பார்ப்பார், ராகுவை பார்த்து ராகுவை சுபத்துவப்படுத்துவார். சுக்கிரனும் கேதுவும் சேருவாங்க 8ஆம் இடத்துல. கேது வந்து சுக்கிரனை வந்து என்ன படுத்துவார்னா கிரியேட் பண்ணுவார். சுக்கிரன் கூட சேர்ந்த கேது வந்து என்ன பண்ணுவார்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் கிரியேட் பண்ணுவார், நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? நான் நேரம் வீடியோ போடுறேன், அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. புரட்டாசி மாதத்துக்கிட்ட ஆயிரும், ஆவணி தாண்டி போயிடும். அந்நேரம் வீடியோ போடுறேன். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் குரு இணைவு வந்து சமுதாயத்தில் செல்வாக்கு ஆதரவு மதிப்பு அதிகமாக இருக்கும், நகைச்சுவை ஈடுபாடு இருக்கும், குடும்பத்தில் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டலாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்போ நகைச்சுவை கேலி கிண்டல் இருக்குன்னா அப்போ பெண்கள் விஷயத்தில் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். பெண்களுக்கு வந்து வழியை சென்று நிறைய உதவிகள் பண்ணுவீங்க, பெண்களோட ஈடுபாடு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு கைகால் பிடிப்பு வரும், மலச்சிக்கல் வரும், அதனால் சாப்பாடும்போது நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, உஷ்ண சம்பந்த சாப்பாடை சாப்பிடாதீங்க, லிக்விட் ஐட்டம் சாப்பிடுங்க, பழச்சாறு பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ மகர ராசிக்கு குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக சுகர் கம்ப்ளைண்டில் இருக்கிறவங்க, ப்ரெஷர் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் இயற்கையாகவே வரும். ஏன்னா சாப்பிட்ற மாத்திரையில் அந்த மலச்சிக்கல் வரும். சுகர் டயபிட்டே என்னென்னா அதோட மூல ஆதாரமே வந்து மலச்சிக்கல் தான். மலம் வந்து டயத்துக்கு போகாது, ஈவனாக போகாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காலையில் போயிருக்கோம், இனிமேல் காலையில் போகாது. சாப்பிட்ட பின்னாடி கண்ட நேரத்தில் தான் மலம் வரும். ஏன்னா மலச்சிக்கல் வரும். அது குறிப்பாக சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வந்து அன்ஈவனாக இருக்கும். அது என்னென்னா ஈவனாக இருக்காது. அவங்களாம் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் எடுத்தால் சுகருக்கு ஆகாதுமாங்க. சர்க்கரை இனிப்பு கம்மியான பழங்கள் எடுக்கணும். ஒரு ஜோதிடர் முறையில் நான் இந்த மருத்துவத்தை சொல்கிறேன். ஏன்னா அந்த அமைப்பு இப்போ இருக்குது. 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்குது, குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோக வந்து உங்களை சுற்றி கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருக்கும், இருந்தாலும் அதை துவசம் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே கடைசியில் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. சரியா? எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பழுது பார்க்குற அமைப்பு இருக்கும். சரி, அதனால் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க, வேகமாக ஓட்டாதீங்க, அடுத்தவங்ககிட்ட வண்டியை கொடுக்காதீங்க. அதுபோக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஆள் திடமாக இருப்பீங்க. தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் துறையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கதை கவிதை எழுதுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சினிமா படம் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அதெல்லாம் சிறப்பாக செய்வார். கலை சம்மந்தப்பட்ட வேலைகள் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி, தூரதேசத்துக்கு போவீங்க, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போய்ட்டு வருது வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் கூட சேர்ந்து குரு சுபத்துவப்படுத்துறதுனால உங்கள் ராசியை 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் தொழில் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது, 100 கணக்கில் இருக்குது. அதில் முக்கியமான தொழில் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா ஜவுளி வியாபாரம், பாத்திர வியாபாரம், நகை வியாபாரம், வாசனை பொருட்கள், கலைப்பொருட்கள், பியூட்டி பார்லர்,
பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கார்மெண்ட்ஸு, வளையல் கடை, ஜவுளி, இப்படி அதெல்லாம் சொல்லிடலாம். சரியா, நிறையா இருக்குது. திருமண மகால், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், கலைப்பொருட்கள், கலை சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து சுக்கரை சம்மந்தப்பட்டதான். இப்போ நீங்கள் வந்து சென்னை ரெங்கநாத ஸ்ட்ரீட்டில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெரு முழுக்க சுக்கரை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கும், கடைகள் தான். ஏன்னா எல்லாமே கண்கவர் பொருட்கள், எல்லாமே வந்து கமர்ஷியல் பொருட்கள் தான் இருக்கும். பாத்திர கடை, ஜவுளி கடை, வளையல் கடை எல்லாமே வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த தெரு முழுக்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும், கடைசி வரைக்கும் அங்கிட்டு போய் திரும்பினீங்கன்னா காய்கறி கடை வந்துடும். சரியா, காய்கறி கடை ஃபுல்லாக என்ன, புதனுடைய அனுக்கிரகம், புதனுடைய ஆதிக்கம், பச்சை ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் புதன் தான். ஸோ புதனும் ராசியை பார்க்கறதுனால இப்போ டி நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில் உள்ள அனைத்து அம்சங்களும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா ஒரு ஜனரஞ்சகமான இடம், ஜனரஞ்சகமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காய்கறி கடை வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும், வெள்ளை மண்டி வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும், வெங்காய மண்டி வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் சுக்கரே வருவார், வெங்காயத்துக்கு வரமாட்டார், ஆனால் வெள்ளத்துக்கு வருவார், இனிப்புக்கு வருவார். இப்போ புதன் வந்து இதுக்கு வருவார், காய்கறிக்கு வருவார், பச்சையாக இருக்கிற எல்லாத்துக்குமே புதன் வருவார். சந்திரன் தான் ஆக்சுவலாக காய்கறிகளுக்கு. சந்திரன் இன்றைக்கி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சந்திரன் இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வருவார், குரு பார்வைக்கு வருவார், சூப்பர். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார். 12ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா குரு பார்வைக்கு வருவார். 12ஆம் இடத்துல பௌர்ணமி, உங்கள் ராசியில் பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கு. உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் ராசியில் வந்துடுவார். கரெக்டாக இருக்கும். போதி ஜோடியத்தில் நான் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா கரெக்டாக போய் முடியும், மகர ராசியில் முடியும். சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். அதனால் காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுக்கிறவங்க, ஐஸ் பார்லர், பியூட்டி பார்லர், இது மாதிரி நல்லாயிருக்கும். சரியா, சந்திரனும் முக அலங்காரத்துக்கு வருவார். ஸோ சந்திரன், சுக்கிரன் இவங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. புதன் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல, 50% நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அட்டமாதிபதி கூட சேர்ந்து இருக்கனால தூரதேசத்தில் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் ஐடி வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, அதுபோக டீச்சர் வேலை பார்க்குறவங்க, தூர இடத்துக்கு போய் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாட்டர் மேபி நல்லா இருக்குது. குரு சுபத்துவம் வராரு சுக்கரனால். அதனால் குரு பார்க்குற இடம் 10ஆம் இடம் நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால செலவுகள் இருக்கும். ஆடி மாதத்தில் செலவுகள் இருக்கும். ஆடி தள்ளுபடிக்கு போய் பிள்ளைகளை கூட்டு போய் ஜவுளி வாங்குறது, எதனாச்சும் பொருட்கள் வாங்குறது, இது மாதிரி வேலைகள்லாம் நிறையா இருக்கும். சுப செலவுகள் வீட்டில் இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பத்தில் சுப செலவுகள் இருக்கும். அவ்வளோதான். குடும்பத்துக்காக சுப செலவு பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க, குடும்பத்துக்காக தான் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்க மெம்பர்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க, அந்த கட்டாயம் கண்டிப்பாக வரும். அதுபோல் பண வரவு தாராளமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் இல்லை, இருந்தாலும் சில முக்கியமான செலவுகளை செஞ்சு தான் ஆகணும். சேமிக்க பாருங்கள், சேவிங்ஸ் வந்து வேணும், விற்கணும். அதனால் சேமிச்சுக்கோங்க. சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம், தொழில் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்க தான் செய்யும். அதுபோக வெளி மாநிலம் போகும்போது உங்கள் திங்ஸுகளை கவனமாக வச்சுக்கோங்க. பொருட்கள், நீங்கள் கொண்டு போகிற பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக தஸ்தாவேஜுக்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் வக்கரம் அடைகிறாரு. புதனாலே டாக்குமெண்டேஷன் தான். தஸ்தாவேஜுக்கள்லாம் கவனமாக வச்சுக்கணும். எதனாச்சும் மிஸ் ஆயிரும். உங்கள் ஆதார் கார்டு, ஐடி கார்டு, இப்படி நிறைய இருக்குது. ஆஃபீஸ் ஐடி, ரேஷன் கார்டு, இப்படி வீட்டில் உள்ள பொருட்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் ரீதியாக வெளியே போகிறவங்களும் சரி, உங்கள் உடைமைகள், உங்கள் தஸ்தாவேஜுக்களை கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தை குடும்ப நிர்வாகம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும். நிர்வாகம் நல்லபடியாக தான் போகும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு சந்தோஷம் இருக்கும். சரியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. சரி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் தான். சந்திராஷ்டமம் வந்து முடிஞ்சிருச்சு. சந்திராஷ்டமம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து என்ன, இன்றைக்கி நேற்றோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஸோ கடந்த 2-3 நாளாக கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்திருப்பீங்க. இன்னிலேருந்து நல்லா இருப்பீங்க. 29ஆம் தேதி நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி கருட பஞ்சமி இரவு. இந்த வீடியோ ஈவினிங் வரும். வந்துச்சுன்னா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு கருடனை கும்பிட்டு வாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராமானுஜர் வழிபாடும் பண்ணலாம். இன்றைக்கி கருட பஞ்சமி முக்கியமான நாள். சரியா நேர்களே? அதனால் கருடனை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதன் வேறு ராசியை பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்குதுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ மகர ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடம் வலுத்து இருக்குது. 6ஆம் இடம் கடன் நோய் எதிரியை கொடுக்கும், முத்தியத்தையும் கொடுக்கும். அதனால் கடன் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். கடன் படாமல் இருங்க. கடன் வாங்குறது சூழ்நிலை இருந்துச்சுன்னா சொந்த பந்தத்துக்கிட்ட கேளுங்க. வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. கடனை வாங்காதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போய் உட்காந்துருக்கிறாரு. தொழில் ரீதியாகவும் பிள்ளைகளுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்துருங்க. சரியா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாய் பார்வையும் இருக்குது. செவ்வாய் பார்வை 12ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால
கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, வீண் அலைச்சல் விரயமெல்லாம் குறையும். ஏன்னா செவ்வாய் பார்வை கெடு பார்வை. 12ஆம் இடம் வந்து அசுப சாணம் தான், இருந்தாலும் அதில் வந்து இந்த அலைச்சல் விரயமெல்லாம் கொஞ்சம் குறையும், நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். செவ்வாய் ராசிக்கு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆமாம், 3ஆம் இடம் மீனத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடம் மேசத்தையும் பார்க்குறாரு. தாயாரோட உடலத்தை பார்த்துக்கோங்க. தம்பி தங்கச்சிக்கிட்ட அன்பாக போங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மெதுவாக போங்க. சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் இருக்கா சார்னா இருக்குது. வருகிற 8ஆம் தேதி உங்கள் ராசியில் தான் பௌர்ணமி. வருகிற 8/8/2025 ஆடி 23 அன்றைக்கி வரலட்சி நோன்பு. ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. ராசிக்கு 6, 7, 8 சந்திராதி யோகத்தில் வருது. ரணருண ரோகஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், அஷ்டமஸ்தானம் சந்திராதி யோகத்தில் வருது. குரு, சுக்கிரன், புதன், சூரியன், கேது இவங்க எல்லாமே சந்திரனுடைய அந்த ஒளி பார்வைக்கு வராங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? அன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தான். ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை. இரவு 8 to 9 சக்தி அம்மாள் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. அன்னை சக்தி படத்தை வச்சு கும்பிடுங்க. அந்நேரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா பங்காரடியால் படத்தை வச்சு கும்பிடலாம். மாதா அமர்ந்தமை அந்த அம்மா படத்தை வச்சு கும்பிடலாம். வீட்டில் அம்மன் பூஜை நடக்கும்போது சக்திகள் வச்சு கும்பிடணும். பெண் தெய்வங்கள் இருக்கணும். அந்த தெய்வங்கள் வாழ்ந்து மறைந்த தெய்வங்களாக இருக்கலாம், இப்போ நிகழ்காலத்தில் வாழுகிற தெய்வமாக இருக்கலாம். ஸோ அந்த அம்பாள் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அம்பாள் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே வடிவெடுத்து இருப்பாள். சரியா? சக்தி வடிவமாக வீட்டில் இருப்பாள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சுக்கிரனுடைய அனுக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கிது அடுத்து வருகின்ற காலத்தில். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்துடுவார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 20 மிகச்சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் 20 அனைத்தும் வசப்படும். சரியா? ஆகஸ்ட் 20 உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்கள் நடக்கும். அடுத்து சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்து ராகு சுபத்துவப்படுத்துவார். 3ஆம் இடத்துக்கு வருது. அடுத்து 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல அமைப்பு தாங்க. சுக்கிரன் நிகழ்வு நல்லா இருக்குது. அடுத்து புதனும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. சரியா? புதனம் வந்து சிம்மத்தில் வந்து ஸ்தான பலம் வருவார். கேது கூட சேருவார். கேது கூட சேர்ந்தால் என்ன, கொஞ்சம் ஒரு மந்தப்போக்கு இருக்கும், மந்தம் இருக்கும். சரியா? ஏன்னா வித்யாகாரகன் வந்து கேது கூட சேர்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு போட்டி வரும். சரி, அதை வந்து அப்புறம் போடுறேன் நான். ஆகஸ்ட் 25க்கு மேலே தான், இன்னும் நாள் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட இருக்குது. ஆகஸ்ட் 25க்கு மேலே தான் புதன் கீழே இறங்குறாரு. சுக்கிரனும் அதுக்கு மேலே தான் வராரு. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பலன்களை வந்து அப்பப்போ சொன்னாலே போதும். ரொம்பலாம் நம்ம போட்டு திணிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அந்நேரம் சாதக பாதங்கள் சொல்லி அதுக்கு வந்து வழிபாடு சொல்லுவேன். அதை மட்டும் செய்யுங்க. வழிபாடு தான் முக்கியம். நீங்கள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் போங்க. இன்றைக்கி கோயிலுக்கு இரவு போகிறது போக வேண்டியது போங்க. கருட பஞ்சமணிக்கு கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட்டு வரது போயிட்டு வாங்க. ஆனால் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. சரியா? அன்றைக்கி பூஜை வந்து அம்பாள் பூஜை தான். ஆதிபராசக்தி அன்னை படத்தை வச்சுக்கோங்க. சிவசக்தி படத்தையும் வச்சுக்கலாம். சிவசக்தி, விநாயகர், முருகன் இந்த 4 பேர் படம். சோமகந்தர்மாங்க, தாய் தாப்பம் கூட இருக்கிற விநாயகர், முருகன் அந்த படத்தை வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. அந்த படம் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அந்த படம் வீட்டில் ரொம்ப வேணும் எப்பயுமே. அது சிவன் சக்தி தனியாக இருக்கிறத காட்டிலும் சிவசக்தி, விநாயகர், முருகன் 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவில் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் கும்பிடுறது மிகச்சிறப்பு. ஏன்னா சிவன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8 கூடையவன், சந்திரன் 7 கூடையவன், முருகன் 4/11 கூடையவன், விநாயகர் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் விநாயகர் படம் வேணுங்கிறேன். ஏன்னா 8ல் வந்து விநாயகர் இருக்கிறார். இப்போ 8ல் யார் இருக்கா? கேது இருக்கிறாரு. கேது வந்து யார்? விநாயகருக்கு தான். கேதுவின் அதிதேவதை விநாயகர். அதனால் மகர ராசிக்கு இப்போதைக்கு டெய்லி விநாயகர் மந்திரம் சொல்லணும். கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். பிள்ளையார்பட்டி கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரியா? அதனால் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே வீட்டில் வந்து சந்தனத்தையும் மஞ்சளையும் பிடிச்சி பிள்ளையார் ஆக்கிருங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல அவசியம் இல்லை. தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. மகர ராசியில் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களா, விநாயகர் பிடிச்சிருங்க. மஞ்சள் சந்தனம் கலந்து விநாயகர் பிடிச்சி அதில் செந்தூரம் வைங்க, குங்குமம் வைங்க. அந்த விநாயகருக்கு நாம சொல்லுங்கள். ஓம் விக்னேஸ்வரா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்கன் முதலனை போற்றி, மூலப்பொருளை போற்றி, வேலை முகத்தனை போற்றி, வேலவனுக்கு மூத்தவனை போற்றி, சித்திபுத்தி விநாயகா போற்றி, சர்வசக்தி விநாயகா போற்றி, விநாயகருக்கு விக்கிசப்பனை போற்றி, வல்லா கணபதியை போற்றி, வன்னிமிருத்து கண்ணநாதா போற்றி, வளம்பெரு விநாயகா போற்றி, சர்ப்ப விநாயகா போற்றி, மூசியவனை முதல் பொருளை போற்றி, அல்லல் போம் மண்மணிப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகாத இரம்போம் நல்ல உணமதியாம் அருணை குரபத்தில் போம் கணபதி கால் ஓம் சிவமயம் அருள்மு கப்பாதனை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த உத்மகி கருந்தா திமகி தந்த பிரசுதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணதியா நபக அப்படின்னு விக்னேஸ்வரனுடைய நாமத்தை சொல்லணும். பிள்ளையார்பட்டி நாமத்தை சொல்லணும். கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவு 8ஆம் இடம் வலுப்படும். 8ஆம் இடம் தான் அசுப சாணம். சரியா நேர்களே? அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு வேறு நல்ல கிரகங்கள்லாம் இறங்குது. சூரியனும் புதனும் ஆவணி மாதம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன். விநாயகர் மந்திரத்தை ரொம்ப சொன்னீங்கன்னா அடுத்து வருங்காலம் வசந்தமாக இருக்கும். சரியா நேர்களே? அதனால் விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். சக்தி விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன். அந்த வினை தீர்க்க விக்னேஸ்வரன் வந்து உங்களை எல்லா வினையும் தீர்ப்பார். சுக்கிரன் குட்டி கொடுப்பார். அடுத்து சுக்கிரன் நிலப்பாடு நல்லா இருக்குது. ஸோ சுக்கிரன் குட்டி கொடுப்பார், வினை தீர்ப்பார் விக்னேஸ்வரன். இது ரெண்டுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக நடக்கும்.
எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே நான் சொன்ன பூஜை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாமே எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு பூஜை தான், இறை வழிபாடு தான். யாருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதனால் நான் சொல்கிற அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, திருவோணம், அவிட்டம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.